பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். இந்த ஆவணி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் நிலை முதலில் சரியில்லை. அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு என்றாலும் வக்ரமாக இருக்கார். ராசிநாதன் வக்ரம் பெற்றால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது தொழில் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் ஏற்படும், நல்லது நடக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் கேட்ட இடத்துல கடன் கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல ஒரு வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு வியாபாரத்தை பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது தொழில் உத்தியோகத்தில் சிறப்புன்னு சொன்னால் அப்போ 2ஆம் இடம் கண்டிப்பாக சிறப்பு தான். பண வரவு நிச்சயமாக இருக்க போகிறது, பொருளாதார வரவு இருக்க போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையாலும் நட்பு வட்டாரங்களுடைய வருகையாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு சூழல். அதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். அப்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணம், அது கேந்திரம் ஏறி இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 9ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி மாத கடைசி வாரம் உச்சநிலை பெறுகிறார். அப்போ பாக்கியமான சூழல். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நிலை. ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் நல்ல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 6இல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட எதிரிகளால்